நாளைக்கு என்ன ப்ரோமோல இந்த மாதிரி சுற்றி ரவி கால் பண்ணி பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன்டா ரவி, ஏன்டா என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கேன், எங்கடா இருக்க நீ, என்ன முட்டாளடா, இப்போ எங்கடா இருக்கேன், அந்த நீத்து கூட தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரவி, ஆமாம் வேற என்ன செய்ய முடியும், எங்கள் அண்ணன் பண்ண காரியத்துக்கு நான் இதை தான் பண்ண முடியாது, அதுக்கு பிரயாச்சித்தமாக என்னால் இதை தான் பண்ண முடியும், அவன் இந்த மாதிரி நீத்து அடிச்சு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா அதுக்கு நான் தானே இந்த மாதிரி வந்து உட்காந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா, ஏன்டா நீ என்னடா இவ்வளோ பெரிய ஒரு முட்டாளா இருக்க, யார் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு உன்னால கொஞ்சம் கூட இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது முத்து உன்னோட அண்ணன், சின்ன வயசுல இருந்து நீ பார்த்துட்டு இருக்க, ஒன்னா பழகி இருக்கீங்க, நீ இப்படி இருக்கும்போது அவரை பற்றி நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டே. அதாவது முத்து எனக்கு கொஞ்ச நாள் தான் தெரியும், எனக்கே வந்துட்டு அவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார் அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு இது கூட தெரியல, அது இந்த விஷயத்தை செய்யல அப்படிங்கிறது எனக்கே 100 இல்லை 200% உறுதியாக தெரியவர் இதை செய்யல அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயத்தில் அவர் பண்ண மாட்டார். அப்படியே செஞ்சாலும் இந்த மாதிரி முகத்துக்கு நேராக வந்து இந்த மாதிரி நான் அந்த விஷயத்தை செஞ்சு அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேலே கோபப்பட்டு இந்த மாதிரி அங்கே போய் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதெல்லாம் இந்த நீத்தோட வேலை தான் அப்படின்னு தோணுது. அவ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காளோ அப்படின்ட்டு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ முத்து மேலே கோபப்பட்டு அங்கே போயிருக்க, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்ட ரவியை, என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நாமளும் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற முறையை பார்த்துட்டு இருக்காரு.